வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கிருக்கிற ராசி கடக ராசி. வான் மண்டலத்துல 4வதாக கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பூமி உட்பட எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி தான் வலம் வருது. அந்த வகையில பார்க்கும்போது கடக ராசி 4வது இடத்துல வருது. இந்த ராசி ஒரு ஜல ராசி. இது பெண் ராசி. மனோகாரகனான சந்திரன் ஆளக்கூடிய ராசி என்பதனால இவங்களுக்கு மனதில் ஒரு விதமான குழப்பங்கள், சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் பாதி நாள் பார்த்தீங்கன்னா வளர்பறையாகவும் பாதி நாள் பார்த்தீங்கன்னா தேய்பிறையாகவும் இருப்பார். அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இவங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஒரு மாதத்தில் 30 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களா நல்ல திறமசாலிகளாக இருப்பாங்க. அடுத்த 15 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வா, உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு விதமாக குழப்பா, தென்பு இல்லாத மாதிரி இந்த மாதிரி தென்படுவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் 15 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரு ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அதனால எப்படியாவது அந்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு ஆசிரியர் தொழில், நல்ல ஒரு வழக்கறிஞர் தொழில் இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக வரும். அதே மாதிரி அரசியல் துறையெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக வரும். பெரிய 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 அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும், ஏன்னா நான் ஒரிஜினல் கருங்காலி மாலை சேல் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கி பயன்பட்டுருக்காங்க. உங்களுக்கும் இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை இந்த ஆண்டில் சந்திக்க போகிறீங்க, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக, நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக, நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு கிரக நிலை அப்படி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசியில் குரு பகவான் இருக்கிறார், வக்கரகமாக இருக்கிறார். ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி அந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். அவரோட கூட சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 2026ஆம் ஆண்டில் கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, நல்ல ஒரு யோகமான ஆண்டாக, நல்ல ஒரு பண வரத்து உள்ள ஒரு ஆண்டாக, பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்புலாம் இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அது உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேரை உண்டு பண்ணிடும். அதனால் முடிந்த அளவுக்கு ஏதாவது முக்கிய பொறுப்பு இருக்குது, முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி ஒப்படைச்சிங்க, இவன் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவன் கரெக்டாக செய்ய மாட்டான். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே கரெக்டாக செய்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அதேமாதிரி குடும்ப ரகசியங்களையும் மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படும். வக்கரக நிவர்த்திக்கு அப்புறம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அமைதி இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். வலுக்கட்டாயமாக உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி சின்ன சின்ன
வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்ய வைப்பாங்க. நீ இதை செய் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டாயத்திற்கு வலுக்கட்டாயத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கூட அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் இருங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒருத்தர் மட்டும் முடிவு பண்ணி அந்த விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அது கொஞ்சம் இடர்பாட்டை கொடுக்கும். அதனால் 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வேலைப்பளு இருக்காதா, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது, நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குது, வேலைப்பளு குறைவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வேலைப்பளுவும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதிக உழைப்பை போட்டிங்கன்னா தான் அதிக லாபத்தை பெறுவீங்க. நீங்கள் தான் கடினமாக உழைச்சி நல்ல ஒரு லாபத்தை பெறணுங்கிறதுக்காக அதிக ராப்பகலாக உழைக்கக்கூடிய நபர்களாச்சு. அதனால் இந்த காலகட்டத்தில் ராப்பகலாக உழைப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த கடகராசி என்பவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ, குறிப்பாக திருமண காரியம் தடைபட்டு நின்றுருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். இந்த 2026 நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாள் எனக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்கு படிச்சுட்டு நான் நல்ல ஒரு வேலை தேடுறேன் ஆனால் நல்ல ஒரு வேலை என் கண்ணில் தென்படவே மாட்டேங்குது, நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், எந்த இடத்துக்கு இன்டர்வியூ போனாலும் வேலை இல்லை, போப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இடத்துல நான் முயற்சி பண்ணி தோத்துட்டேன், ஆனால் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற என் மனநிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்கள இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம், உங்களை நம்புங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களை நம்பி ஏதாவது ஒரு அமௌண்ட்டோ அல்லது தொகையோ போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல நஷ்டத்தை ஏற்படும், ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களை நம்பாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய உழைப்பையும் நம்புங்க. இந்த ஆண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. ஏதாவது கோவில்களுக்கெல்லாம் நன்கொடை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்ன நின்று நன்கொடை வழங்கி நின்று அதை எடுத்துக்கட்டி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதுவாக தானாக வந்து அமையும். அந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்திங்கன்னா அந்த புண்ணியெல்லாம் உங்களை தான் சேரும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஈடுபடுங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இழுபறியாக எந்த காரியெல்லாம் தள்ளிட்டு போச்சோ அந்த காரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். டக்குன்னு எந்த ஒரு காரியத்தில் இறங்க வேண்டாம். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எந்த ஒரு முடிவு வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக முடிச்சிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நிறைய இடர்பாடுகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியும். அத்தனை இடையூறுகள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வெற்றி காண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதிக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கல்வியில் கற்றுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். விளையாட்டில் கூட பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி மாணவர்களுக்கு வரும். பெரிய சாதனை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப அமோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. அலைச்சல் தான் கொஞ்சம் அதிகமாகும். எடுக்கிற காரியத்தை டக்குன்னு முடிக்க முடியாமல் சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு மனதில் நிறைய குழப்பங்கள், மனதில் நிறைய கவலைகள், ஏன்டா நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு இருந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ளே அந்த இடர்பாடுகள்லாம் அந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் வெளிநாட்டுக்கு போனால் தான் நீ முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படும். நீ வெளியில் போனீங்கன்னா தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு சிலருக்கு வரும். அப்படி வெளியில் பயணம் செல்றதும் உங்களுக்கு நல்ல பலனை இந்த ஆண்டில் பெற்றுத்தரும். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு வெளியில் தங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, கடந்த ஆண்டில் இருந்த பிரச்சனைகள், இடர்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கலை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. சரியான அந்த அணுகுமுறை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணுக்கு தென்படும். அதனால் கரெக்டாக அந்த அணுகுமுறையெல்லாம் பயன்படுத்துவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களாம் இந்த வெளியில் பொருள் அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக அனுப்பணும். கரெக்டாக அனுப்புகிறோமா, பொருள் உடையாமல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரியாக அந்த காலகட்டத்தில் முடிவு எடுக்கணும். ஏதாவது கவனக்குறைவாக நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். ஊழியர்கிட்ட கூட கரெக்டாக பேசுங்க. அவங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ அல்லது குடும்ப விவகாரங்களையோ நீங்கள் தலையிட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விவகாரங்களையும் அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு. தேவையற்ற சின்ன சின்ன காரியங்கள் உங்களை தேடி வரும். தேவையில்லாமல் ஒரு சிலர்லாம் பிரச்சனையை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இதை நீ சரி பண்ணி கொடு, நீ தானே ஆரம்பிச்ச, நீயே சரி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவையில்லாமல் மற்றவங்களுடைய விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இந்த கடகராசி என்பர்கள் துர்க்கை அம்மனை வழிபடுறது நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.